Praise the Lord. Blessed be the name of the Lord. धन्य यीशु के नाम। இப்பொழுதும் நாம் தேவ வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். आइए अभी हम वचन की ओर हमारा ध्यान दें। இந்த நாளிலும் தேவ செய்திக்காக சிந்திக்கப்பட்ட வேத வார்த்தைகளே आज के दिन के लिए सुना हुआ वचन எபேசியர் 6 அதிகாரத்தில் एफेसी 6 का 10 வசனம் 11 12 10, 11 और 12। கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய தத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எழுத்து நிற்க திராணி உள்ளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் பிராணிகளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். एफेसी 6 का 10 से 12। इसलिए प्रभु में और उसकी शक्ति के प्रभाव में बलवंत बनो। परमेश्वर के सारे हथियार बांध लो कि तुम शैतान की युक्तियों के सामने खड़ा रह सके, क्योंकि हमारा ये मल्लयुद्ध लहू और मांस से नहीं, परंतु प्रधानों से और अधिकारियों से और इस संसार के अंधकार की हाकिमों से और उस दुष्टता के आत्मिक सेनाओं से है जो आकाश में है। யாவரும் கண்களை மூடி வேண்டுதல் செய்வோம். आइए हम सब आंखें बंद करें और प्रार्थना करें। மகா வல்லமையும் பசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, सर्वशक्तिमान जीवित परमेश्वर, இந்த நேரத்திற்காக மறுபடியும் சமர்த்து வருகிறோம். समय के लिए फिर धन्यवाद देते हुए आपके चरणों में हम आते हैं। உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். तेरे जीवित वचनों के लिए प्रभु धन्यवाद देते हैं। தொடர்ந்து எங்களோடு நீர் பேசுவீராக. प्रभु निरंतर हमसे बात कर। இவ்வுலக வாழ்க்கைக்குரிய காரியங்களை கர்த்தர் எங்களோடு நீர் பேசும்படி ஆசீர்வதிக்கிறோம். इस संसार में हमें जीने के लिए जो आवश्यक है प्रभु आपकी सलाह है, हमसे बोलने के लिए प्रार्थना करते हैं। உம்முடைய ஆவியின் உதவிக்கு வேண்டி நாங்கள் வேண்டிக்கிறோம். पवित्र आत्मा की सहायता मदद के लिए प्रार्थना करते हैं। நீரே பேசுவீராக. हमसे बात कर। Remove all the language barrier. जो भी भाषा की प्रॉब्लम है वो दूर कर। உம்முடைய ஆவியினாலே ஒவ்வொருவரும் நடத்தப்படும்படிக்கு प्रभु की आत्मा के द्वारा हर एक जन सिखाए जाए। தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக என்னை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நான். और प्रभु तेरी इच्छा हम पर पूरी हो। நம்முடைய ஆவி பேசுகிற அடிமையும் டிரான்ஸ்லேட் செய்கிறவர்களையும் ஆளுகை செய்யட்டும். और बोलने वाले हमको अगुवाई को भी प्रभु आशीष दे। இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं। आमेन। आमेन। सब लोग बैठे हैं। हम सब बैठे और सुने। இந்த நாளிலும் இந்த தேவ வார்த்தையை நீங்கள் கவனிக்கும் போது இந்த கடைசி நாட்களிலே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தையும் பற்றி பேசுகிறது. और हमारे जीवन में जो प्रभु से प्राप्त करना है और जो हम करना है, ये बातें हम सुनते आ रहे हैं। நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் மிகவும் விசேஷமான மிகவும் கடைசி நாட்களில் வந்து கொண்டிருக்கின்றோம். और जिस युग में हम जी रहे हैं ये बहुत अंतिम समय के अंतिम भाग है। விசேஷமாக கடைசி நாட்களில் சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் ஒரே நேரத்தில் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. और जो भी चिन्ह बताया गया है अंतिम समय का प्रभु के आगमन के बारे में, वो एक एक करके नहीं है, एक साथ पूरी दुनिया में वो एकदम पूरी होती जा रही है। நிலநடுக்கமும் வெட்டுக்கிளிகளும் கொள்ளை நோய்களும் எல்லாம் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. और हम देखते हैं तो टिड्डियां परेशान कर रहा है, महामारी आ रही है, भूकंप इधर उधर हो रहा है। इस तरह हर बातें
बिल्कुल एक साथ हो रहा है யுத்தங்களின் செய்தியும் கூட நாம் கேட்கிறோம். और युद्ध की खबरें हम सुन रहे हैं. ஆக இந்த நாட்களிலே தேவ ஆவியின் மூலமாக எபேசியருக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தை இந்த நாளிலே நமக்கு கற்றுத் தருகிறார். तो इफिसियों कलीसिया को प्रभु ने दिया हुआ वचन प्रभु फिर से हमें हमारे स्मरण के लिए दे रहा है. நமக்கு ஒரு போராட்டம் உண்டு என்று சொல்கிறார். और इसमें लिखा हमारे लिए एक मल्लयुद्ध है. இந்த போராட்டத்தை நிலைநிற்க इस मल्लयुद्ध में हम खड़े होने के लिए கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். और प्रभु में और उसकी शक्ति के प्रभाव में हम बलवंत बनना है. இரண்டாவது அவருடைய சத்துருவோடும் நாம் நிலைநிற்கக்கூடிய லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடும் செல்வோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் திராணி உள்ளலாகும்படிக்கு verse 13 से திராணி உள்ளலாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். और 13 वचन में लिखा है इसलिए परमेश्वर के सारे हथियार बांध लो कि तुम बुरे दिन में सामना कर सके. सो பலப்படுங்கள், திராணி உள்ளவர்களாயிருங்கள். और बलवंत बनो और स्थिर रहो. आमेन. आमेन. நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களிலும் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். जो कुछ हमारे सामने आता है उससे प्रभु हमें विजय देता है. அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு और वह विजय प्राप्त करने के लिए நாம் பலப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். हम बलवंत बनना जरूरी है. சத்துருவின் தந்திரங்களை தெரிந்தவர்களாய் இருக்க வேண்டும். शैतान की हर एक चाल को हम जानना है. அவன் திராணி உள்ளவர்களாக இருக்கும்படியாகவும் வேதம் சொல்கிறது. तो इस तरह हम प्रभु में उस बुरे दिन में हम उसको सामना करने के लिए प्रभु में स्थिर रहना है. सो முதலாவதாக அவர் சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். इसलिए हमें परमेश्वर के सारे हथियार बांध लेना जरूरी है. आमेन. आमेन. நாம் இப்போ இது சொன்னா யாவும் என்ன சொல்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர வாழ்க்கையிலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பலத்தையும் இம்யூன் சிஸ்டத்தையும் குறிக்கிறது. ये हमारे शारीरिक और आत्मिक जीवन में जो ताकत पाना है, बल पाना है, उसके बारे में लिखा है. நாம் இப்பொழுது கொரோனா காரணமாக நிறைய சேஃப்டி प्रिकॉशनல செய்கிறோம். आजकल हम ये महामारी के कारण हमारे सुरक्षा के लिए हम बहुत कुछ करते हैं. மாஸ்க் அணிகிறோம், हम मास्क पहनते हैं, सैनिटाइजर यूज பண்ணுகிறோம், ग्लव्स यूज பண்ணுகிறோம், கவர் யூஸ் பண்ணுகிறோம், மிகவும் பலவிதமான சேஃப்டி प्रिकॉशனை நாம் செய்கிறோம். हाथ धो देते हैं, सैनिटाइजर यूज करते हैं. जैसे जैसे हम अपने आप को सुरक्षित रख सकते हैं उसके लिए हम प्रयत्न करते हैं. ஆக இம்யூன் சிஸ்டத்துக்கு வேண்டிய ஆகாரத்தையும் புசிக்க சொல்கிறார்கள். और हमारा ताकत के लिए जो आवश्यक खाना भी भोजन भी करने के लिए बताते हैं. अब இது physical world இருக்கிறது. Similarly there are also spiritual world. ये हमारा शारीरिक के लिए है, इस तरह हमारे आत्मा के लिए भी जरूरी है. இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு தாக்குதல் உண்டாயிருக்கிறது. और शारीरिक रीति से जैसे हमारे ऊपर हानि आती है वैसे आत्मा के विषय में भी. तो आगे तपस्या पौलुस ये बेची सभा की சொல்லும்போது इसलिए प्रेरित पौलुस एफेसी कलीसिया को अपनी पत्री में ये लिखा है, सर्वायुध वर्गத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், सारे हथियार बांध लो. ஒன்று சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும். और वह क्या है कि सत्य से अपने कमर को कसना, नीति என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், और धार्मिकता की जलम पहनकर, समाधान सुविशेषத்தின் ஆயத்தம் என்னும் பாதரட்சையை காலில் தொடுத்தவர்களாயும், और पांवों में मेल के सुसमाचार की तैयारी के जूते पहनकर, विश्वासம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாயும், और विश्वास के डाल पकड़कर, रक्षणीय என்னும் தலைச்சீராவை பெற்றவர்களாயும், और उद्धार का टोप पहनकर,
தேவ வசனத்தின் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. और आत्मा की तलवार जो परमेश्वर के वचन है वो भी हमें ले लेना है. இவ்விதமாக நீங்கள் எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறது. इस तरह ये सारे हथियार बांधकर हम हर समय और हर प्रकार से आत्मा में प्रार्थना और विनती करते रहना है पवित्र लोगों के लिए. நாம் இவற்றை தரித்துக் கொண்டால் மட்டுமல்லாமல் ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். केवल ये सारे हथियार बांधना काफी नहीं है, हम आत्मा में होकर प्रार्थना भी करना है. கடைசி நாட்களின்படியா சத்ருவானவன் அநேக பிரச்சனைகளை விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் சரி தேசத்திலும் சரி செய்து கொண்டிருக்கிறார். समय अंतिम समय है, इसलिए हमारे आत्मा को नष्ट करने के लिए शैतान अपना जितना हो सके उतना क्रिया करता है. ஆகையால் நம்முடைய சேஃப்டி பிரிகாஷனையும் நாம் இவ்விதமாக எடுக்க வேண்டும் என்று தேவவசனம் தெளிவாக சொல்கிறது. तो इस तरह इसलिए हमारी आत्मा की सुरक्षा के लिए भी जो करना है वो हम करते रहें. இரண்டாவது திராணி உள்ளதா இருக்கும்படிக்கு और हम सामना करने के लिए स्थिर रहने के लिए நாம் ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். हम आत्मा में प्रार्थना करना है. கருத்தோடு ஜெபிக்கலாம் और समझ से प्रार्थना करना, ஆத்மாவோடு ஜெபிக்கலாம். आत्मा से प्रार्थना करना. நாம் ஆவியில் ஜெபிக்கும் போது நாம் அந்நிய பாஷையிலும் ஜெபிக்கலாம். और आत्मा में जब हम प्रार्थना करते हैं अन्य अन्य भाषा में भी हम प्रार्थना कर सकते हैं. So in the last days the prayer is most important. तो इस अंतिम समय में प्रार्थना बहुत अवश्य है, जबरदस्त है. நாம் சேஃப்டி பிரிகாஷனை நம்முடைய வாழ்க்கையில எடுத்தாலும் கூட ஆவியிலே ஜெபிக்கிற ஒரு காரியத்தை பவுலப்பன் இங்கு சொல்கிறார். हम अपनी सुरक्षा के लिए कुछ भी करते रहे फिर भी आत्मा में प्रार्थना करना बहुत आवश्यक है. இவ்விதமாக நாம் கர்த்தருக்குள் பலன் கொண்டு நாம் ஜெயம் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. तो प्रभु में और उनकी शक्ति में हम बलवंत बनना जरूरी है. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் ஜெயம் கொள்வோம். हम यदि परमेश्वर की संतान है तो बलवंत बनेंगे. நீங்கள் புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 21 verse 7 says और प्रकाशित वाक्य 21 का 7 में लिखा है, ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் தரித்து சுதந்திரத்திக் கொள்கிறான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். जो जय पाएगा वही इन सारे वस्तुओं का वारिस होगा और मैं उसका परमेश्वर होऊंगा और मेरा पुत्र होगा. ஆகையால் இந்த சூழ்நிலையிலே நாம் ஜெயம் கொள்வது மேண்டேட்டரி. तो ऐसे परिस्थिति में हमें विजय प्राप्त करना बहुत जरूरी है. காரணம் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் கர்த்தர் நம்மை தோற்க செய்ய மாட்டார், ஜெயிக்கவே செய்வார். यदि हमारा परमेश्वर वो जीवित परमेश्वर जयवंत है, इसलिए हमें हार नहीं विजयी देता है. ஆமென். आमेन. तो ஜெயம் கர்த்தருடையதா இருந்தாலும் ஜெயம் நமக்கு தரப்படுனா அந்த ஜெயத்தை சுதந்திரிக்கக்கூடிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும். विजय हमारा है तो उस विजय को प्राप्त करने के लिए हम जो करना है उसको हम करना पड़ेगा. இந்த ஆவிக்குரிய உலகிலே और आत्मिक युग में இந்த ஆவிகளை கட்டுப்படுத்த வேண்டிய வேலை நம்முடைய கரங்களில் இருக்கிறது. सारे आत्माओं को वश में लाने का, उसका खंडन करने का अधिकार और हमारे हाथ में है. இந்த சரீரத்தை டிசிப்ளின் ஆக்குறதுக்கு வேண்டிய கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கிறது. हमारा शरीर को भी वश में रखने का अधिकार हमारे हाथ में है. சில இச்சைகள் ஆவியினால் உண்டாகிறபடியால் और शारीरिक अभिलाषाएं जैसे जिसे आत्मा में आती है, அந்த ஆவிகளை கட்டக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் செய்யக்கூடிய அதாரிட்டியும் பவரும் நம்ம கையில் இருக்கிறது. इसलिए ऐसी बुरी आत्माओं को बांधने का अधिकार हमारे हाथ में दी गई है. ஈவன் இயேசு கிறிஸ்துவாகிய பசுத்தாவி உள்ளே வர வேண்டும் என்றாலும் நம்முடைய பெர்மிஷன் தேவையா இருக்கிறது. और प्रभु की आत्मा हमारे अंदर बसना चाहते हैं तो भी हम अनुमति करना है. எப்படி எனில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒருவன் கதவில் வந்து தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அதை திறந்தால் மட்டுமே உள்ளே பிரவேசிப்பேன். क्योंकि प्रभु यूं कहता है, मैं खटखटाता हूँ, यदि कोई खोले तो मैं अंदर प्रवेश करूंगा. So book of Proverbs chapter 25 verse 28 say, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதுடந்த பாலான
பட்டளம் போல் இருக்கிறான். और नीति वचन में लिखा है, जो अपने आत्मा को, अपने शरीर को वश में नहीं रखता है, वो ऐसे शहर के समान है जिसके सरपना टूटा हुआ है. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு எது நடக்கிறதோ அதே இந்த பிசிக்கல் வேர்ல்டு நடக்கிறது. जैसे शारीरिक जिंदगी में जो भी होता है, वैसे ही आत्मिक युग में, आत्मिक शरीर में भी. ஆமென். आमेन. எப்படி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு நடக்கிறதோ அவ்விதமாகவே சரீர வாழ்க்கை நடக்கிறது. जैसे आत्मा आत्मिक देह में, आत्मिक युग में होती है, वैसे शारीरिक में. ஆமென். आमेन. ஸோ ஆகையால் நான் இந்த ஸ்பிரிச்சுவல் யுத்தம் அல்லது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டை பற்றி ஒரு நாலேஜ் நமக்கு தேவையா இருக்கிறது. इसलिए आत्मिक युग के बारे में हमें जानकारी जरूरी है. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் ஆவிக்குரிய என்ன சொல்லுகிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. क्योंकि हमारा ये मल्ल युद्ध लघु और मांस से नहीं, परंतु प्रधानों से और अधिकारियों से और इस संसार की अंधकार के हाकिमों से और दुष्ट आत्मा के सेनाओं से जो आकाश में है. ஆக இந்த நாளிலும் செய்தியின் தலைப்பாக gain strength to overcome the evil. तो आज का संदेश का ये बात है, ये विषय है कि हम बल प्राप्त करें. தீங்கு நாளில் ஜெயம் கொள்ள பலப்படு என்ற தலைப்பிலே தேவ ஆவியானவர் நம்மோடு பேச இருக்கிறார். बुरे दिन में विजय प्राप्त करने के लिए बलवंत बना. நாம் எப்படி நாம் பலப்படுவது? तो कैसे हम बलवंत बनेंगे? வேதம் சொல்கிறது, ஒருவன் கர்த்தருக்குள் பலப்பட வேண்டும் என்று. और वचन कहता है प्रभु में बलवंत बनने के लिए. காரணம் சங்கீதங்களின் புத்தகம் 84 அதிகாரம் verse 5 to 7 படிக்கையில, और भजन संगीता 84 का 7-8 में पढ़ते हैं. Psalm chapter 84 verse 5 to 7. உம்மிலே பலன் கொண்ட மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவனும் பாக்கியவான்கள். क्या ही धन्य है वह मनुष्य जो तुझसे शक्ति पाता है, और वह जिसका सियोन की सड़क की सुधि रहती है. அவர் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சந்ததிகள் வந்து காணப்படுவார்கள். और 7वां वचन में लिखा है, वह बल पर बल पाते जाते हैं, उनमें से हर एक जन सियोन में परमेश्वर को अपना मुख दिखाएंगे. நாம் பலன் கொள்வது கர்த்தருக்குள் என்று வேதம் சொல்கிறது. तो हम बल पर बल पाते हैं प्रभु में. வேற எங்கேயும் நாம் ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. और कहीं हम आत्मिक बल प्राप्त नहीं कर सकते. ஆமென். आमेन. நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு அவர் சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார். और जो प्रभु पर प्रेम करता है, उनके लिए सब कुछ प्रभु पूरा करता है. நாம் கர்த்தருக்குள் வருவதற்கு, और प्रभु में हम आने के लिए கர்த்தர் மேல் உள்ள அன்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது. प्रभु के ऊपर हमारा प्रेम बहुत अवश्य है. Because the love has more power. क्योंकि प्रेम प्रभावशाली है. ஆகையால் நாம் கர்த்தரோடு உள்ள அன்பில் நாம் பெருகும்போது, तो हम प्रभु के ऊपर जो प्रेम है उसमें जब हम बढ़ते हैं, அவருடைய பலன் நமக்குள் இருக்கிறது. प्रभु का बल हमारे अंदर होती है. இதை வேதம் சொல்கிறது. और इसी बात को वचन कहता है எபேசியர் 3:16 एफेसियर 3 का 14 में, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷரில் வல்லமையாய் பலப்படும் என்று சொல்கிறார். और हमारे भीतरी मनुष्यत्व में बलवंत बनने के लिए लिखा है. तो in his spirit we have strength. तो प्रभु की आत्मा में, प्रभु में हमें बल है. ஆமென். கிறிஸ்துவாகிய ஆவியானவர் நம்மத்தில் வாசமாய் இருக்க நமக்கு விசுவாசம் और लव நமக்கு அவசியமாய் இருக்கிறது. तो मसीह की बल हमें मिलने के लिए हमें विश्वास और प्रेम जरूरी है. Verse 17 says, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரின்றி நிலை பெற்றவர்களாகும் என்று சொல்கிறார். और एफेसी 3 का 17 में लिखा है, और विश्वास के द्वारा मसीह तुम्हारे हृदय में बसे कि तुम प्रेम में जड़ पकड़कर और नेव डालकर.
Amen. Amen. தொடர்ந்து சொல்லுகிறார், இந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படிக்கு தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்பட வேண்டும் என்று சொல்கிறார். और सब पवित्र लोगों के साथ भली भांति समझने की शक्ति पाओ कि उसकी चौड़ाई और लंबाई और ऊंचाई गहराई कितनी है. ஆமென். ஆகையால் பசுத்த ஆவியாகிய கிறிஸ்துவில் மேல் உள்ள அன்பிலே நாம் நிலை பெற்றுவோம் என்றால், तो मसीह की आत्मा जो पवित्र आत्मा है उसमें हम स्थिर रहेंगे तो நாம் உண்மையாகவே பலப்பட்டு கொண்டிருப்போம். हम सचमुच बल के ऊपर बल पाएंगे. ஆமென். आमीन. இதே ரோமர் 5:5 சொல்லுகிறது, பசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. इसलिए रोमियो में ये लिखा है, पवित्र आत्मा के द्वारा प्रभु का प्रेम हमारे मनों में डाला गया है. आमेन. Amen. Blessed be the name of the Lord. धन्य हो यीशु का नाम. So ரோமர் 8:37 பார்க்கையிலே இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவர்களாக முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்கிறோமே. और रोमी 8 के 37 में लिखा है, परंतु इन सब बातों में हम उसके द्वारा जिसमें हमें प्रेम किया है हम जीवन से भी बढ़कर है. ஆக விசுவாசம், கிறிஸ்துவில் உள்ள விசுவாசம், கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள் நாம் ஐக்கியத்தில் இருக்கும்போது ஜெயத்தை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். तो प्रभु का प्रेम, मसीह का प्रेम जिसने पाया है, मसीह पर जो विश्वास रखे हैं वो ये सामर्थ पाकर प्रभु में रहेंगे. நாம் அவருடைய ஆவியினாலே பலப்படுவது, तो आत्मा से बलवंत होना. Amen. Amen. So தேவனுடைய ஆவி இல்லாமல் நாம் பலத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது, நமக்கு ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. तो प्रभु की आत्मा बिना हम बलवंत भी नहीं हो सकते, जयवंत भी नहीं हो सकते. Amen. ஆகையால் தேவ ஆவியினாலே நாம் அபிஷேகம் பெறுவது மிகவும் மேண்டட்டரி. तो आत्मा से अभिषेक प्राप्त करना बहुत जरूरी है. Amen. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாயிருக்கிறது. पवित्र आत्मा प्राप्त करना बहुत आवश्यक है. Amen. Amen. நாம் ஆவியிலே பலப்பட்டு அவருக்கு சாட்சியாய் இருக்கவும் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அவருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். और आत्मा में हम बल प्राप्त कर जयवंत होने के लिए प्रभु हमें बलवंत देता, सामर्थ्य देता है. Amen. Glory to God. धन्य प्रभु की महिमा हो. So ஆக இந்த முதலாவது கற்பனையை நாம் நிறைவேற்றும் போது, तो पहला आज्ञाओं को जब हम प्रधान आज्ञा को पूरा करते हैं, Amen. आमेन, நாம் உண்மையாகவே தேவனுடைய பலத்திலே ஜெயத்தோடு நாம் முன் செல்வோம். तो हम प्रभु से बलवंत होकर आगे बढ़ते हैं जयवंत के साथ. ஆமென். நான் கர்த்தருக்குள் பலன் பெற வேண்டும். हम इसलिए प्रभु में और प्रभु के शक्ति पर हम बल पाना है. கர்த்தர் பல தடவையிலும் அநேக தேவ தாசர்களை கொண்டு ஜனங்களோடு தன்னுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக சொல்கிறார். प्रभु अपने पवित्र दासों के द्वारा ये बल प्राप्त करने के लिए ही बताया. ஏசாயா 40 அதிகாரத்திலே verse 29 முதல் 31 வரை படிக்கையிலே இப்படிமாக சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்களை படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டுகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படுவார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். और यशाया 40 का 28 से लेकर 31 तक हम पढ़ते हैं तो वहाँ यह लिखा है, क्या तुम नहीं जानते, क्या तुम नहीं सुना, यहोवा जो सनातन परमेश्वर और पृथ्वी पर की विराज सिरजनहार है, वह ना तकता ना श्रमित होता, उसकी बुद्धि अगम है, वह थके हुए को बल देता है और शक्तिहीन को बहुत सामर्थ देता है. तरुण तो तकते और श्रमित हो जाते हैं और जवान ठोकर खाकर गिरेंगे, परंतु जो यहोवा की बाट जोता है वह नए बल प्राप्त करते जाएगा और उकाब के समान उड़ेंगे और दौड़ेंगे और श्रमित ना होंगे,
चलेंगे और थकित ना होंगे। சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார். जो थक जाते हैं उनको प्रभु शक्ति देता है। ஆம், நம்முடைய வாழ்விலும் பல பல தடவைகளும் சோர்ந்து போகிறோம். हम भी हमारे जीवन में कई बार थक जाते हैं। சூழ்நிலையை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகிறோம். परिस्थिति को देखकर, परेशानी को देखकर हम थक जाते हैं நாம் ஆவிகளில் துக்கித்தவர்களாக இருப்போம். और आत्मा में हमें दुखित होते हैं। ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, पर प्रभु का वचन यूं कहता है, இப்படிப்பட்ட சோர்ந்து போதனுக்கு நான் பலம் கொடுப்பேன். ऐसे जो तक जाते हैं उनको प्रभु ताकत देता है। தத்துவம் இல்லாதவனுக்கு தத்துவத்தை கொடுப்பேன். जो थके हुए हैं, श्रमित है, उनको प्रभु सामर्थ देता है। யாருக்கு என்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. और वो जो प्रभु के बाद जोते रहे उनको मिलेगा। ஆமென். ஆமென். அவர்கள் புது பலன் அடைவார்கள். वो नया बल प्राप्त करेंगे। They will recharge in the presence of God. वो रिचार्ज करेंगे अपने को। நீ சோர்ந்து போயா இருக்கிறாயா? तो क्या आप थके हुए हैं? நீ நீ ஆவிக்கு பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் பல பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போய் இருக்கிறாயா? क्या आपके आत्मिक जीवन में थके हुए हैं या शरीर में कोई तकलीफ है उसकी वजह से आत्मा में थके हुए लग रहा है? நீ கர்த்தருக்கு காத்திரு. प्रभु के बाद जोते रहिए। அது உன்னை கர்த்தர் உன்னை பலப்படுத்த போகிறார். उसके द्वारा प्रभु आपको बलवंत बनाएंगे। मैं தம்முடைய ஆவியினாலே கர்த்தர் அபிஷேகத்தை பலத்தை கொடுக்க போகிறார். प्रभु अपने आत्मा के द्वारा आपको अभिषेक कर कर नया बल देंगे। நீ கர்த்தருக்கு காத்திரு. प्रभु के बाद जोते रहना, நீ புது பலன் அடைவாய். तब नया बल प्राप्त करेंगे। Amen. आमेन। You spend some time with personally with the Lord. व्यक्तिगत रीति से प्रभु के साथ उनके सामने बैठे। Amen. Amen. Hallelujah. Hallelujah. 1 or 2 hours you wait upon the Lord. 1 घंटे 2 घंटे जैसे प्रभु के सामने उनके बाद जोते रहें। கர்த்தர் தம்முடைய பலத்தை உனக்கு தருவார். प्रभु अपना ही बल आपको देंगे। Amen. आमेन। அந்த பலத்தினாலே நீ யாவற்றையும் ஜெயித்து விடுவாய். और उस बल से आप जयवंत होंगे। அது சத்துருவின் கிரியை எதுவா இருந்தாலும் சரி. शैतान की कोई भी चाल हो, क्रिया हो। ஆமென். आमेन। அல்லது ஆவிகளின் பிரச்சனைகளா இருந்தாலும் சரி. आत्मिक जीवन में कोई भी परेशानी हो, கர்த்தர் உனக்கு விடுதலை தர போகிறார். प्रभु आपको छुटकारा देंगे। Amen. आमेन। கர்த்தரை விசுவாசிக்கிற சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். जो थके हुए हैं, जो श्रमित है, उनको प्रभु अपना बल देने के लिए वायदा किया है। Amen. आमेन। Amen. आमेन। Hallelujah. हालेलुया। மோசேஸ் 40 நாள் கர்த்தரை சந்திக்கும்படிக்கு சீனாய் மலையிலே காத்திருந்தான். और मूसा ने 40 दिन परमेश्वर के सामने सिनाई पर्वत पर बैठा था। 6 நாள் வரை அவன்கிட்ட ஆண்டவர் பேசவே இல்லை. और 6 दिन तक परमेश्वर ने मूसा से कुछ भी नहीं बात किया। 7வது நாள் தான் பேச தொடங்கினார். 7वां दिन परमेश्वर उससे बातें किया। நாம் என்ன தெரியும், ஆண்டவரே ஒரு நாள் வெயிட் பண்ணி 2 நாள் வெயிட் பண்ணி 3ஆம் நாளும் பார்த்துட்டு ஆண்டவர் பேச திரும்ப அவன் வரவில்லை. हम जैसे 1 दिन इंतजार किया, 2 दिन इंतजार किया, 3 दिन इंतजार किया, कुछ नहीं हो रहा है बोल के हम जैसे वो वापस नहीं गया। நாம இருந்தால் கண்டிப்பாக வந்துருப்போம் இல்லை? यदि उसकी जगह हम है तो जरूर वापस मोड़ते। ஆனால் மோசே till the God met him, और पर मूसा ने जब तक परमेश्वर उससे बात नहीं किया, அவன் சைலண்டாகவே இருந்தான். मूसा चुपचाप बैठा रहा। But he wait upon the Lord. पर प्रभु की बात जोते रहा। அவன் அந்த மலையிலே காத்திருந்தான். उस पहाड़ के ऊपर ही वो रहा। ஆமென். ஆமென். அப்படி காத்திருந்த மோசேக்கு கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து, தம்முடைய வார்த்தையை கொடுத்து, தான் எழுதின பலகையை கொடுத்து சொல்லுகிறது, அவனுடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லுகிறது. और ऐसे मूसा प्रभु के बाट जोते रहा, वहाँ इंतजार किया। इसके बावजूद प्रभु उसको अपना दर्शन दिखाया, अपना उपस्थिति में उसको रख के उससे बात किया। और जब 40 दिन के बाद मूसा उतर आया, उसका चेहरा सूरज जैसा चमक रहा था। आमेन। आमेन। கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்று வெட்கப்பட்டதில்லை. जो कोई प्रभु की ओर
देखते हैं वो कभी लज्जित नहीं होते। Hallelujah. Hallelujah. கர்த்தர் அவனை பலப்படுத்த போகிறார். प्रभु उसको बल देता है। Amen. Amen. அவருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவ பலனை அடைந்து செட்டைகளை அடித்து கழுகுகளை போல உயர்வார்கள்। जो कोई प्रभु की बाट जोते रहते हैं वो नया बल प्राप्त करेंगे और उखाब की तरह उड़ेंगे। இந்த கடைசி நாட்களில் தேவ பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்। और इस अंतिम समय में जरूरी है हम परमेश्वर का बल प्राप्त करना। Gain the God strength in our life. प्रभु का बल को हमारे जीवन में हम लाएं। To overcome all the evil. सारे बुरे काम के ऊपर सामना करने के लिए। Amen. Amen. Hallelujah. Hallelujah. இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது। ये प्रभु का वचन है। மூன்றாவதாக और तीसरा Second Chronicles chapter 16 verse 9 says, दूसरा इतिहास 16 का 9 वचन। தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி மேல் உலாவிக் கொண்டிருக்கிறது। 16 का 9 देख यहोवा की दृष्टि सारी पृथ्वी पर इसलिए फिरती रहती है कि जिसका मन उसके और निष्कपट रहता है उसकी सहायता में वह अपनी सामर्थ्य दिखाए। तूने ये काम मूर्खता से किया है इसलिए अब तो लड़ाई में फंसे रहेगा। இந்த வார்த்தையை கவனிக்கும் போது உத்தம இருதயமோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றன। इस वचन का पहला हिस्सा में लिखा है, देख यहोवा की दृष्टि सारी पृथ्वी पर इसलिए फिरती रहती है कि वो जो मन के निष्कपट है उसको सहायता करें। ओ वंडरफुल माइटी गॉड। ये कितना अद्भुत परमेश्वर है। Amen. Amen. Hallelujah. தன்னுடைய பலத்தை கொடுப்பதற்காக பார்த்து கொண்டிருக்கிறார், யார் மேல் இந்த பலத்தை கொடுப்பேன்। वो सहायता करने के लिए और अपना सामर्थ्य देने के लिए वो देख रहा है दृष्टि करके। உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு और उसको देख रहा है कौन है मन में निष्कपट। கர்த்தர் மேல் உத்தமமாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு और जो सचमुच परमेश्वर की ओर ताकते हैं। கர்த்தரை உண்மையாக நம்பி இருக்கிறவர்களுக்கு और सचमुच जो परमेश्वर के बाट जोते रहते हैं, அவரை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு जो भरोसा करते हैं, தேவனுடைய கண்கள் பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கின்றன। उनको सामर्थ्य देने के लिए प्रभु की आंखें दृष्टि बने रहता है पृथ्वी पर। அவர்களை எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் பலப்படுத்துவார்। वो कहीं भी हो, किसी स्थिति में हो, प्रभु उसको बल देंगे। அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவரோடு பேசுவார்। उनको हर स्थिति में प्रभु बात करेंगे। ஆமென்। आमीन। அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டதில்லை। क्योंकि जो कोई प्रभु की ओर देखा है वो कभी लज्जित नहीं होते। நாம் வாசிக்கிட்ட இந்த தேவ வார்த்தையிலே और पढ़ा हुआ इस वचन में இந்த இஸ்ரவேல் ராஜாவை பற்றியும் யூதாவின் ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது। यहाँ पर इस्राएल के राजा और यहूदियों के राजा के बारे में लिखा है। சாலோமின் நாட்கள் சென்ற பின்பு தேசம் இரண்டாக பிரிந்தது। सुलेमान के समय की बात, देश दो भाग हो गया था। ஆக இஸ்ரவேல் என்றும் யூதா என்றும், इस्राएल अलग यहूदी अलग। ஆக இஸ்ரேல் ராஜா யூதாவின் ராஜாவை வெறுத்தான்। तो इस्राएल के राजा यहूदियों के राजा को नफरत कर रहा था। அண்ட் பகுதியிலே பெரிய சுவரை உண்டாக்கினான்। और बीच में बड़ा द्वार भी खड़ा कर दिया। ஆக இந்த யூதாவின் ராஜா ஆசா அவன் கர்த்தரை சார்ந்திராதபடிக்கு வேற ஒரு பிளான் பண்ணி கொண்டிருந்தான்। ஏதாவது என்ன பிளான்னா, பக்கத்து தேசமாகிய சீரியாவின் ராஜாவோடு அவன் தேவாலயத்தில் உள்ள பொன்னையும் சம்பத்தையும் கொண்டு கொடுத்து அவனை ப்ளீஸ் பண்ணி, நீ ஒன்று செய்ய வேண்டும், நீ இஸ்ரவேல் ராஜைக்காக ராஜாவோடு உடன்படிக்கை பண்ணினதை நீர் முறித்து நீ யுத்தம் செய்து அவளை பயம் காட்ட வேண்டும் என்று சொன்னார்। यहूदा के राजा आसा सीरिया के राजा के पास जाकर यरूशलेम मंदिर के आराधनालय की जो भी सोना चांदी है वो भी उनको इनाम देकर सीरिया के राजा से ये विनती किया कि इजराइलियों के राजा के साथ जो वाचा है उनका उसका तोड़ देना।
அப்படி யுத்தம் பண்ணி அவன் இஸ்ரவேல் ராஜா யூதாவின் ராஜாவோடு யுத்தம் பண்ணாமல் அமைதியாயிருந்தான். तो इस तरह वो करने के द्वारा यहूदी के राजा के साथ इजराइल के राजा युद्ध करना छोड़ दिया. இதை கண்ட ஞான சிருஷ்டியாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்து வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினாலே சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிட்டு, ஆயினும் கர்த்தர் அவர்களை யுத்தங்கள் இனி தொடங்கும் என்று சொல்கிறார். और इसलिए भविष्यद्वक्ता हनानी उस समय यहूदा के राजा आसा के पास आकर कहने लगा, तूने जो अपने परमेश्वर यहोवा पर भरोसा नहीं रखा वरन अराम के राजा ही पर भरोसा रखा है, इस कारण अराम के राजा की सेना तेरे साथ से बच गई है. இன்னும் சொல்லுகிறார், நீ கடந்த நாட்களிலே கர்த்தரை சார்ந்து உத்தமமாக இருக்கும்போது கர்த்தர் உனக்கு ஜெயம் தரவில்லையோ என்று கேட்கிறார். और जब तक तुम यहोवा पर भरोसा रखता था, इस कारण उसने उनको तेरे हाथ से कर दिया है. நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தால், अगर हमारे पास कुछ परेशानी है, don't do any side effect with the people. हम साइड नहीं करना चाहिए, किसी और के साथ हमारा वाचाना बांधते हैं. வஞ்சகமாட்டு நாம் யாருக்கும் பதிலாக ஒன்றும் செய்ய வேண்டாம். हम किसी के विरोध में वंचित नहीं होना है. நான் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். हम प्रभु पर भरोसा रखना है. கர்த்தரை உண்மையாய் சார்ந்திருக்க வேண்டும். हम प्रभु के ऊपर पूरी भरोसा रखना है. கர்த்தரிடத்தில் இந்த பிரச்சனையை ஒப்புவிக்க வேண்டும். जो भी समस्या है प्रभु के हाथों में देना है. நாம் யாரையும் விரோதிக்க வேண்டாம். हम किसी को भी विरोध नहीं करना. You trust the Lord. हम प्रभु पर भरोसा நீ रखें. கர்த்தரின் நம்பிக்கையா இருக்கிறலே உத்தமனாயிரு. जो भरोसा हम प्रभु पर रखे हैं उसमें उत्तमता से रहें. அவர் உனக்கு ஜெயம் கொடுக்கிறவர். क्योंकि वो हमें विजय அவர் देता உனக்கு है. பலம் கொடுக்கிறவர். वही हमें बल देता है. அவர் உனக்கு அபிஷேகிக்கிறவர். वही हमें अभिषेक करता है. அவர் நம்முடைய சூழ்நிலை யாவற்றையும் மாற்றுகிறவர். वो हमारा हर परिस्थिति को बदल देता है. நீ அவரை கர்த்தரை பற்றிய உத்தமத்திலே உண்மையாயிரு. तो प्रभु के ऊपर जो भरोसा हम रखे हैं उसमें उत्तमता से रहें. இவன் என்ன செய்தான்? யூதாவின் ராஜா ஆசா என்ன செய்தான்? தேவாலயத்தில் உள்ள பொன்களையும் பாத்திரங்களையும் அவனுக்கு இனமாக அனுப்பினான். और यहूदा के राजा आराम के राजा को क्या भेजा? परमेश्वर के आराधनालय के मंदिर के हर एक जो बर्तन है, ऐसे महंगे महंगे चीज़ों को दिया था. அவன் அது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் போயிட்டு, ये परमेश्वर की नज़र में बुरा लगा. அவன் கர்த்தருக்கு உத்தமமாக இருக்கவில்லை. वो प्रभु की नज़र में उत्तम नहीं था. அப்பொழுது தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார், ஒருவன் உத்தமமான இரத்தோடு இருக்கிறவர்கள் தம்முடைய வல்லமையை கொடுப்பதற்கு கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கின்றன. इसलिए तब परमेश्वर ने उसको कहा कि यहोवा की दृष्टि सारी पृथ्वी पर इसलिए फिरती रहती है कि जिनके मन उसकी ओर निष्कपट रहता है, उसकी सहायता में वह अपने सामर्थ्य दिखाए. இந்த விஷயத்தில் மதியில்லாதவனாய் போனீர் என்று पर यहूदा के राजा इस बात में मूर्खता से किया है, इसलिए अब से तू लड़ाई में फंसा रहेगा. நீ இவ்விதமாக செய்தால் யுத்தம் இராது என்று நினைத்தாய், ஆனால் இனிதான் உனக்கு யுத்தம் தொடங்க போகிறது என்று இந்த தேவ மனுஷன் மூலமாக சொல்லப்பட்டது. और वो सोचा था ऐसे करने से युद्ध से छुटकारा मिलेगा, युद्ध नहीं रहेगा, पर उल्टा वो फंस गया था. ये जो परमेश्वर के नज़र में वो उत्तम नहीं था, इस कारण वो युद्ध में ही फंस गया. ஆமென். आमेन. இதே வேளையில் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்ற எபிரேய வாலிபர்கள் கர்த்தருடைய நாமத்திற்காக உத்தமமாக நின்றபடியால், पर हम शाद्राक मेशक अबेदनेगो दासों को हम देखते हैं, वो प्रभु में उत्तम रहा था. ஆமென். கர்த்தர் அவனோடு கூட இருந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுவித்தார்.
वो हर परिस्थिति में परमेश्वर उनके साथ रहकर उनको छुड़ाया। ஆமென். அந்த அக்கினி சூழ்ந்த நிலையிலும் கூட கர்த்தர் கூடவே இருந்து அவனை காத்தார். और आग के कुंड में भी प्रभु उनके साथ रहकर उनको बचाया। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஆக நம்முடைய வாழ்க்கையில் விதமாகவே நான் கர்த்தரை நம்பினால் டபுள் மைண்ட் கூடாது. यदि हम प्रभु पर भरोसा रखे हैं तो हमें दो चित्त नहीं होना। எனி சிச்சுவேஷன், हर परिस्थिति में நீ கர்த்தரிடத்தில் உண்மையா இருப்பாய் என்றால், உத்தமமா இருப்பாய் என்றால், हम प्रभु के सामने हमारा मन में निष्कपट रहेंगे तो ஆமென். आमीन। கர்த்தருடைய பலன் உன்னை ஆளுகை செய்யும். परमेश्वर की सामर्थ हमें தேவனுடைய मिलेगी। பிரசன்னம் உன்னை ஆளுகை செய்யும். परमेश्वर की उपस्थिति हमें தேவனுடைய பாதுகாப்பு உன்னோடு கூட இருக்கும். प्रभु की सुरक्षा सहायता मिलेगी। நீ ஜெயம் கொள்வாய். हम विजय प्राप्त करेंगे। ஆமென். आमीन। You will gain the strength from the Lord. हम प्रभु से सामर्थ पाएंगे। Whatever the situation come, कुछ भी परिस्थिति हो you will overcome. हम विजय प्राप्त करेंगे। ஆமென். आमीन। ஒரு சாங்ஸ் ஞாபகம் வருகிறது. We shall overcome, we shall overcome, we shall overcome one day. ஆமென். We ऐसे shall एक गीत overcome भी one day. है, हम विजय प्राप्त करेंगे एक दिन। Amen. आमीन। There no doubt at all. इसमें कोई शक नहीं है, ஆனால் நீ உத்தமனாய் இருக்க வேண்டும். पर उसके लिए हम उत्तमता से रहना है। கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். प्रभु हमारे साथ है। Amen. आमीन। Amen. Amen। வேற ஒரு ட்ரிக் வேலைகளும் நாம் செய்யாமல் இருப்போம். इसके अलावा हम कुछ तांत्रिक ना बने। கடைசியாக और अंत में 1 John पहला यूहन्ना chapter 2 verse 14 से 2:14 பிதாக்களே, ஆதி முதலாயிருக்கிற நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்கள் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். हे पितरों, मैंने तुम्हें इसलिए लिखा है कि जो आदि से है तुम उसे जान गया हो। हे जवानी, मैंने तुम्हें इसलिए लिखा है कि तुम बलवंत हो और परमेश्वर का वचन तुम में बना रहता है और तुमने उस दुष्ट पर जय पाई है। நீங்கள் இந்த பேட்ல நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கிறதற்கும் தேவ வசனம் உங்களுக்கு நிலை நிற்கிறதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. तो हम शैतान से विजय प्राप्त करने का और प्रभु में बल प्राप्त करने का दोनों के बीच में एक जोड़ा है. நாம் வாசிக்கிட்ட தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயம் என்று சொல்லப்படுகிறது. और हम देखते हैं परमेश्वर का वचन एक तलवार है. आमेन. आमेन. ஆக இந்த தேவ வார்த்தையை நான் என்ன செய்ய வேண்டும்? உபயோகப்படுத்த வேண்டும். तो परमेश्वर के वचन को हम प्रयोग करना है, उसमें बना रहना है. हमें रेवलेशन பார்க்கும்போது இந்த ஜனங்கள் சாட்சியின் வசனங்களினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம். और प्रकाशित वाक्य में हम पढ़ते हैं ये जो वेदी के सामने थे वो अपने गवाह के वचन से शैतान के ऊपर विजय लिया है. आमेन. आमेन. அப்ப இந்த தேவனுடைய வார்த்தை நம்ம மத்தியிலே வைத்திருக்கவும் அதிலே எரியவும் வேண்டும். तो प्रभु का वचन को हम अपने पास रखना है और उस वचन में हम उत्तेजना पाना है. The burning also bring the energy. जब हम वचन में जलते हैं वो हमें बल देता है. Amen. Hallelujah. Hallelujah. நீங்க பழைய காலத்துல ஸ்டீம் என்ஜினை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். पुराना समय का जो स्टीम इंजन के बारे में आप जानते हैं. When the water get burned and boiled, there is steam. அந்த ஸ்டீம் மூலமாக என்ஜின் ஓடுகிறது. जब पानी गर्म होती है उससे भाप निकलती है, उसी से इंजन चलता था. Amen. All the engine also in the fuel get burned, they will take means energy comes out. और इसके द्वारा इंजन चलने के लिए ताकत मिलता था. Amen. तो आगे the burning always bring the energy to the required level. तो फ्यूल बर्न होता है तब ताकत आती है. ஆகையால் நாமும்
தேவனுடைய வசனத்திலே எரிகிறவராய் இருக்க வேண்டும். तो हम भी परमेश्वर के वचन में जलते रहना है, उत्तेजना पाना है, இது ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது. क्योंकि ये आत्मा का तलवार है. சத்துருவோடு போராடுவதற்கு तो शैतान से लड़ने के लिए நமக்கு இந்த ஆவியின் பட்டயம் தான் உதவி செய்யும். ये आत्मा का तलवार ही हमें सहायता करता है, வேற ஒண்ணும் செய்யாது. और कोई हमें मदद नहीं कर सकते. காரணம் இது தேவனுடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனுமாய் இருக்கிறது. क्योंकि परमेश्वर का वचन आत्मा है और जीवन है. நாம் சோதனை வேளையிலே और परीक्षा के समय में இவன் இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருந்தபோது 40 நாள் உபவாசத்து பிறகு சோதிப்பதற்காக சென்றபோது यीशु मसीह भी 40 दिन उपवास में थे. उसके बाद जब परीक्षा करने वाला उसको ले जा रहा था, அங்கு சாத்தானுடைய பேரு சோதனைக்காரன் சொல்லப்பட்டிருக்கு. वहाँ शैतान को परखने वाला बताया गया है. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே பல தடவைகளும் சோதனைகள் வரத்தான் செய்யும். तो हमारे जीवन में भी कभी कभी परखने का सिचुएशन आती है. நாம் அவைகளிலிருந்து ஜெயம் கொள்வதற்கு और परखने के समय में हम विजय प्राप्त करने के लिए இந்த ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை நாம் சரியாக உபயோகப்படுத்த வேண்டும். जो आत्मा का तलवार वचन है उसको हम सही रीति से इस्तेमाल करना है. இயேசு கிறிஸ்து சாத்தானை தேவனுடைய வசனத்தை கொண்டே முறியடித்தார். और परखने वाला को प्रभु अपने वचन के द्वारा ही हराया. आमेन. आमीन. हालेलुया. हालेलुया. நம்முடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் வரக்கூடும். तो हमारे जीवन में भी परेशानियां आती है. நீதிமானுக்கு अनेक துன்பங்கள் உண்டு, கர்த்தர் ஆயினும் அவைகளிலிருந்து விடுவிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. और धर्मी लोगों के ऊपर भी बहुत दुख आती है, पर हर बातों से प्रभु उसको छुड़ाता है, लिखा है. But victory is belong to you. विजय हमारा ही है. Amen. Amen. ஆக அந்த சூழ்நிலையிலே நாம் அந்த சோதனை காலங்களிலே ஜெயிப்பதற்கு तो परीक्षा के समय में विजय प्राप्त करने के लिए ஜெபத்தோடு நாம் கேட்ட வசனத்திலே எரிகிறவளாய் இருப்போம். प्रार्थना के साथ वचन में हम जलते रहना है. Amen. Blessed be the name of the Lord. धन्य हो यीशु का नाम. நாம் எவ்விதமாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் எரிகிறோம்? हम किस तरह प्रभु के वचन में जलते रहते हैं? கேட்ட வார்த்தைகள் நம்மத்திலே கிரியை செய்கிறதா? क्या सुना हुआ वचन हमारे जीवन में क्रिया कर रहा है? வசனம் உங்களோடு பேசுகிறதா? क्या वचन हमसे बात करता है? அப்படி பேசின வசனத்திலே நாம் இணைந்து எரிகிறவளாக இருப்போமா? और जो वचन हमसे बात किया है उसके साथ हम जलते रह रहे हैं? நான் உங்களுக்கு சொல்கிறேன், मैं तुमसे कहता हूँ, எரிகிற வசனம் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும். जो जलते रहता है वचन हमारे जीवन में फर्क लाता है, ஜெயத்தை கொண்டு வரும். विजय लाता है. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. அது கேட்ட வசனங்கள் என்று சொல்லவில்லை, सुना हुआ वचन नहीं, தியானித்த வசனம் என்று மட்டும் சொல்லவில்லை, जो ध्यान किया केवल वो वचन नहीं, பட் எரிகிற வசனம் என்று சொல்லப்படுகிறது. पर जिस वचन से हमें उत्तेजना मिली है, हम जलने लगे हैं, वो वचन. ஆமென். நம்முடைய சூழ்நிலையிலே நாம் ஜெயம் கொள்வதற்கு இந்த ஆவியின் பட்டயமாக வசனத்திலே நாம் தியானித்து அதில் எரிய வேண்டும். हम विजय प्राप्त करने के लिए जो आत्मा का तलवार वचन है उसमें जलते रहना है. Jeremiah chapter 23 verse 28 says 28-29, என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். यिर्मयाह 23 का 29 में लिखा है, यहोवा की ये भी वाणी है, क्या मेरा वचन आग सा नहीं है, फिर क्या वह वैसा हथौड़ा नहीं है जो पत्थर को फोड़ डाले. தேவனுடைய வார்த்தை அக்னியை போல இருக்கிறதா? तो परमेश्वर के वचन आग की तरह है. இது மனுஷன் சொல்லவில்லை, ஆண்டவரே தாமே சொல்கிறார். ये मनुष्य नहीं कह रहा है, स्वयं परमेश्वर हमसे पूछ रहा है. வசனம் எரியப்படக்கூடியது. वचन आग की तरह काम करता है. நம்முடைய ஆவியோடு அது எரியும் போது जब हमारे आत्मा में वो आग की तरह जलेगा, it produce the power. उससे शक्ति
प्रकट होती है। Amen. Amen. இது ஆவியா இருக்கிறபடியால் और ये आत्मा है, ஆவிக்குரிய உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அது வெட்டுகிறது. तो वचन आत्मा है, इसलिए आत्मिक युग में जो भी बात है उसको काट डालता है। எப்படி வைரஸை நம்முடைய கண்களால் பார்க்க கூடாதோ அவிதமாகவே ஆவியையும் நம்முடைய கண்களால் பிசிக்கல் ஐ கொண்டு பார்க்க முடியாதுதான். जैसे हम एक छोटा सा जीवी जो वायरस को हम देख नहीं सकते हैं, वैसे ही आत्मा को भी हम देख नहीं सकते। ஆமென். இவ்விதமாக இருக்கிறபடியால் நாம் ஆவியிலே இதை போராட வேண்டும். तो इसलिए हम आत्मा से लड़ना है। ஆமென். ஆவியிலே போராடுவதற்கு ஆவியா இருக்கிற வசனத்தினால் நாம் எரியப்பட வேண்டும். तो आत्मा में हम लड़ने के लिए जो आत्मा तलवार है, उस वचन में जो आग है उसमें हम जलना है। ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கேட்கிற வசனங்கள் உங்கள் இருதயங்களிலே இருந்து அது எரியுமானால், जो वचन हम सुनते हैं, ध्यान करते हैं, वो हमारा मन में रहकर जब जलेगा, that fire make us power. उस आग के द्वारा हमारे जीवन में शक्ति उत्पन्न होगी। Amen. Amen. Hallelujah. ஆக உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தேவனுடைய வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்து நாம் தியானித்து அதை விசுவாசித்து அதை நம்பி அதிலே அறிக்கையிட்டு அதை நாம் அதில் எரிகிறவர்களாக இருப்போம். तो वचन हमारे लिए शक्ति देता है, वचन तलवार है, आग है, इसलिए उस वचन पर हम अधिक ध्यान दें और हमारा हृदय में रखकर उसमें हम जलते रहें। வசனம் புஸ்தகத்தில் இருக்கிறதுனால நமக்கு பிரயோஜனம் கிடையாது. वचन एक किताब के अंदर रहने से हमारे लिए फायदा नहीं, We take the word of God पर इस वचन को हम अपने हाथ में लें and use the word of God. और उसको इस्तेमाल करें। Blessed be the name of the Lord. धन्य हो यीशु के नाम। ஆகையால் நாம் இவ்விதமாக செய்யும் போது நாம் அது பட்டயமாகிய ஆவியின் பட்டயமாக இருக்கிறபடியால் நம்ம ஆவிக்குரிய உலகத்தோடு உள்ள காரியங்களில் நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக இருப்போம். हम आत्मिक युग में भी हर परिस्थिति में विजय प्राप्त करेंगे। கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தருக்குள் பலப்படும்படியாகவும் ஆவிகளே பலம் கொள்ளும்படியாகவும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். प्रभु हमको आत्मा में बलवंत होने के लिए हमसे बात कर रहा है। தீங்கு நாளிலே நாம் சத்துருவோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படியாகவும் சொல்கிறார். और बुरे दिन में हम शैतान को सामना करने के लिए स्थिर रहना है। இவை யாவும் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து நமக்கு உண்டாகக்கூடிய காரியங்கள். ये सारे आत्मिक युग में हमें मिलती है। ஆமென். आमेन। கர்த்தர் நாம் யுத்தம் எல்லாருக்கும் உண்டு. युद्ध सबके लिए है। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। ஆக தேவனுடைய பிள்ளைகள் அந்த யுத்தத்தில் ஒவ்வொருவரும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். तो परमेश्वर के संतान हर युद्ध में विजय प्राप्त करेंगे। ஆக கேட்ட வசனங்களை மறந்து விடாதீர்கள். इसलिए सुनते हैं वचन को कभी नहीं भूलना। நல்லது என்று மட்டும் சொல்லி விட நீங்க போக வேண்டாம். अच्छा है बोल के छोड़ने के लिए नहीं। No, you have to burn with the word of God. हम प्रभु के वचन में जलते रहना है। இப்படி எரிகிற வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் மறக்காது. तो जिस वचन में हम जलते रहते हैं वो कभी भी हम भूल नहीं सकते। Amen. Amen. You wait upon the Lord. हम प्रभु के बाद जोते रहें। கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்வார். प्रभु हमें बल देंगे। கர்த்தர் பலவீனமா இருக்கிற உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். जो थके हुए हैं, श्रमित है, उनको प्रभु शक्ति देंगे। ஆமென். आमेन। நீங்கள் பலனடைந்து கழுகுகளைப் போல பறப்பீர்கள். और बल प्राप्त कर कर उखाब की तरह उड़ेंगे। கிறிஸ்துவின் அன்பிலே வேருண்டுங்கள். और प्रभु की प्रेम में जड़ पकड़कर नींव डालें। Love has much power. प्रेम में बहुत शक्ति है। Amen. Amen. அதில் கிறிஸ்துவின் அன்பிலே நாம் இணைக்கப்படுவோம் என்றால், ஆமென், தேவனுடைய ஆவியினாலே நாம் இணைக்கப்படுவோம் என்றால் பவுல் சொல்கிற போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று கேட்க முடியும். प्रभु की आत्मा के द्वारा हम मसीही प्रेम में बने रहेंगे तो प्रभु की प्रेम से हमें कौन अलग कर सकता है। Unseparable love. तो हमें अलग ना करने वाला प्रेम, அந்த அன்பின் சக்தியினாலே நாம் யாவற்றையும் ஜெயிக்க முடியும். उस प्रेम का प्रभाव शक्ति से हम विजय प्राप्त करेंगे। நாம் வல்லவர்களாக முடியும். हम बलवंत होंगे। Amen. आमेन। அல்லேலூயா. நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். हम विजय प्राप्त करेंगे। ஒன்று நம்மை தடை செய்யாது. कुछ भी हमें रोक नहीं தடை सकते। தடை போல் காணப்பட்டாலும் அது தடையாக இருப்பதில்லை. रुकावट जैसे नजर आता है पर कुछ नहीं होगा। சொல்லப்பட்ட பிரிகாஷன்
put on the armor of God. तो परमेश्वर के सारे हथियार बांध लें. Amen. நாம் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்போம். हम सुरक्षित रहें. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप सबको आशीष दें. இந்த நாளிலும் ஒரு gain the strength to overcome all the evil days. प्रभु से शक्ति पाए बुरे दिन को सामना करने के लिए. நாம் தீங்கு நாளில் ஒவ்வொருவரும் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். हम हर एक जन जयवंत बने. பலப்படுவோம். बलवंत बने. கேட்ட வார்த்தைகளின்படியே सुना हुआ वचन अनुसार நாம் பலன் கொள்வோமாக. हम शक्ति प्राप्त करें. பலன் கொடுக்கிற தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. शक्ति देने वाला सामर्थ्य देने वाला परमेश्वर को महिमा हो. இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவ பலத்தை பெற்றுக்கொள்வார்களாக. और इस अंतिम समय में परमेश्वर के हर एक संतान ये अभिषेक और बल पाए. ஆமென். आमेन. நாம் ஜெயிப்போம். हम विजय प्राप्त करें. சூழ்நிலை மாற்றுவோம். हर परिस्थिति से विजय प्राप्त करें. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பலனும் அவருடைய ஆவியும் நம்மோடு கூட இருக்கிறது. प्रभु का प्रेम और प्रभु का बल प्रभु का आत्मा हमारे साथ है. சூழ்நிலையை கண்டு பயப்பட வேண்டாம். परिस्थिति को देखकर डरना नहीं. உலகத்தில் இருக்கிறவை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்கிறார். जो संसार में है उससे बड़ा है जो हमारे अंदर. நாம் அவரை பெற்றிருப்போம் என்றால், यदि हम उनको पाए हैं तो, நாம் அவருடைய ஆவியை பெற்றிருப்போம் என்றால், यदि हम उनकी आत्मा प्राप्त किया तो நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். हम विजय प्राप्त करेंगे. தொடர்ந்து ஜெயிப்போம். लगातार प्रार्थना करें. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். हम परमेश्वर की संतान बनकर रहें. கர்த்தருடைய எல்லா ஐஸ்வர்யத்தின் நன்மைகளையும் பெற்று அனுபவிப்போம். परमेश्वर के धन के अनुसार हम सारे आशीषें पाए. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சொந்தத்துக் கொள்வானே. जो जय प्राप्त करेगा वो सारे वस्तुओं की वारिस होगा. நாம் ஜெயம் கொள்வோம். हम विजय प्राप्त करें. இயேசுவின் நாமத்திலே. यीशु के नाम में. ஆமென். आमीन. आइए हम आराधना में प्रवेश करें. Praise the Lord. Praising you, praising you, praising you, praising you. Hallelujah. Hallelujah. Worship means submitting to the Lord Yeshua. मेरा आत्मा प्राण और शरीर को संपूर्ण हृदय से हम समर्पित करना ही, जीवदान बलि बोलकर समर्पण करना ही बुद्धि की आराधना है. आइए हम खड़े होकर और नील डाउन करने के लिए कोई पॉसिबल हो तो नील डाउन करिए. लेट अस नील डाउन. घुटने टिक सकता तो घुटने टिक कर प्रार्थना करें, या तो खड़े होकर हम अपने आप को समर्पण करते हुए आइए हम प्रभु की महिमा करते हुए प्रार्थना करें. हम आत्मा में आए हैं. हालेलुया. Praise the Lord. Hallelujah. Praising you, praising you, praising you, Lord. Oh, mighty Lord, we praising you.